Hi students, welcome back to social class 7 political lesson 2 role of the government in health. Okay, already we saw the first two videos. First video we have discussed about what is health and health care in India. Okay, in second video we have discussed about the story about Aman and Rajan. In this story we have discussed about difference between the government and private hospital, then public and private healthcare service. In that we have discussed about the public health service center and the private health center. Okay, right now we are going to discuss about the private health facilities. Okay, let's see the lesson private health facilities. ஓகே, இப்போது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம கண்டிப்பாக எல்லாமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருப்போம் இல்லையா? ஸோ ஓகே, there is a wide range of private health facilities that exist in our country. A large number of doctors run their own private clinics. ஸோ என்ன அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரியில் நிறைய ப்ரைவேட் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. விச் மீன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நம்மளுடைய கண்ட்ரியில் நிறையவே இருக்குது. தென் நிறைய டாக்டர்ஸ் என்ன அப்படின்னாக்கா ப்ரைவேட் கிளினிக்ஸுமே ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ப்ரைவேட்டாகவும் கிளினிக் வச்சு நடத்துடுவாங்க இல்லையா? ஸோ இதுதான் என்ன, இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னாக்கா ப்ரைவேட் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ரூரல் ஏரியா ஒன் ஃபைண்ட் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் மெடிசன்ஸ் அண்ட் urban areas have the large number of doctors, many of them providing specialized service. ஸோ என்ன அப்படின்னா இதுவே ரூரல் ஏரியாஸில் முன்னாடியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து 2 வீலர்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபீஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு பீப்புளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? இதுவே வந்து ரொம்ப அர்பனாக இருந்தது அப்படின்னாக்கா அங்கே நிறைய வந்து ஹாஸ்பிட்டல்ஸே இருக்கும். ஓகேவா? நிறைய டாக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. ஓகே, தென் தேர் ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் நர்சிங் ஹோம்ஸ் தட் ஆர் ப்ரைவேட்லி ஓன்டு. தேர் ஆர் மெனி laboratories that do test and offer special facilities such as X-ray and ultrasounds etc. ஸோ என்ன அப்படின்னா இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா நர்சிங் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இது வந்து ப்ரைவேட்டாக தான் அவங்க செல்ஃப் ஃபினான்ஸ் வச்சு ரன் பண்ணுறது தான் இது. இப்போ வந்து கவர்மெண்ட் அப்படின்னாக்கா கவர்மெண்ட் ரன் பண்ணுவாங்க. ப்ளஸ் அதுக்கான மணி வந்து எப்படின்னா நம்மக்கிட்ட டேக்ஸ் மூலிமா கலெக்ட் பண்ணுறதை வச்சு ரன் பண்ணுறாங்க. ஓகேவா? பட் வேர் இஸ் த ப்ரைவேட் செக்டார். ஸோ ப்ரைவேட் அப்படின் போது அந்த டாக்டருடைய ஓன், அதாவது செல்ஃப் ஃபினான்ஸ் வச்சு ரன் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ அப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நிறையா லெபார்ட்ரிஸ் இருக்கும். ஓகேவா? ஃபார் பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட், இந்த மாதிரி நிறையா டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தனித்தனியாக ஒரு லேபர் இருக்கும். தென் நெக்ஸ்ட் அப்படின்னா தென் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் தான். இப்போது எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்ரே மிஷின் இருக்கும். தென் அல்ட்ராசவுண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தேர் ஆர் ஆல்சோ ஷாப்ஸ் ஃபார் வேர் வி பை மெடிசன்ஸ். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ மெடிசன்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்களாவே தனியாக வந்து இந்த மெடிசன்ஸும் அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் name suggests private health facilities are not owned or controlled by the government. Unlike the public service health service is private facilities, patients have to pay a lot of money for every service that they use. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், டேப்லெட் வாங்குகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஸ்டே பண்ணுறோம், என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ எதுக்குமே நம்ம என்ன பண்ண வேண்டாம், மணி பே பண்ண வேண்டாம். ஓகேவா? வேர் இஸ் த ப்ரைவேட் ஹெல்த் சர்வீஸ் சென்டர். ஓகேவா? நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா இதை வந்து யார் ரூல் பண்ண இது யார் கண்ட்ரோலில் இருக்காது அப்படின்னா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்காது. ஓகேவா? அப்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம எடுக்கிற ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோமோ எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், மணி பே பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. ஓகேவாமா? தென் டுடே த presence of the private facilities can be seen all around. In fact, now there are large companies that run hospitals and some other engaged in the manufacturing and selling medicines. Medical shops are found in every corner of the country. ஸோ என்ன அப்படின்னா இப்போது மெடிக்கல் ப்ரைவேட் ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நிறையவே ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் நிறையா இல்லை. என்ன அப்படின்னா இந்த மெடிசன்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லையா, மெடிசன்ஸ்லாம் மேக் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மாதிரி கம்பெனிஸுமே நிறைய வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்கள் ஏதோ ஒரு டவுனுக்கு ஏதோ ஒரு சிட்டிஸ்கிட்ட டவுனுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த பிளேஸில் நிறைய மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த மெடிக்கல் ஷாப்ஸ், இந்த மெடிக்கல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற இந்த
ஃபேக்ட்ரி ஆகட்டும் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் ஹெல்த் கேர் அண்ட் ஈக்வாலிட்டி இஸ் adequate health care available to all. Okay, then let's see the next topic. In India we face a situation where private service are increasing but public service are not. ஸோ என்ன அப்படின்னா இப்போ நம்மளுடைய இந்தியாவில் நம்மளுடைய கண்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வாட் இஸ் தென் அவைலபிள் டு பீப்புள் ஆர் மெயின்லி ப்ரைவேட் சர்வீஸ். ஸோ அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக வந்து ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு போகாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? தீஸ் ஆர் கன்சர்ன்ட் டு அர்பன் ஏரியாஸ். த காஸ்ட் ஆஃப் த this service is rather high. Medicines are the expensive. Many people cannot afford them or have to borrow money when there is an illness in the family. ஸோ இப்போது யாருக்கும் நமக்கு இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக மணி தேவை. ஓகேவா? இப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா கவர்மெண்ட்டில் எந்த ஒரு ஃபீஸுமே நம்ம பே பண்ண வேணாம். இப்போது நம்ம ப்ரைவேட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மணி பே பண்ணி ஆகணும். இப்போது நமக்கு யாருக்கா உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அது ஒரு பக்கம் ஒரு கஷ்டம் இருந்தாலும் இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த மணிக்கு அரேஞ்ச் பண்ணுறதே ஒரு ரொம்ப வந்து சிரமத்துக்கு ஆளாகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் சம் ப்ரைவேட் சர்வீஸ் என்கரேஜ் இன்கரெக்ட் ப்ராக்டிசஸ் டு ஏர்ன் மோர். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த மணி பேஸ்டாக தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீஸ் வந்து பேஷண்ட் கிட்ட அதிகமாக வாங்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இப்போ நம்ம கூட பேச்சு வழக்கில் சொல்லலாம் இல்லையா, இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போன ஒரு நாளைக்கே ரொம்ப அதிகமாகிடுச்சு, செலவாயிடுச்சு, டேப்லெட்டுக்கு இவ்வளோ ஃபீஸு, தென் டாக்டர் ஃபீஸ் அதிகமாக, தென் எக்ஸ்ரே ஸ்கேன் இந்த மாதிரி எடுத்தாங்க, ரொம்ப ஃபீஸ் ஆகிடுச்சு அப்படிலாம் சொல்லுவலையா. அப்போது ப்ரைவேட்டில் எப்படி இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த மணி பேஸ்டாக தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் அட் டைம்ஸ் inexpensive alternative thought available may not be used. For example, some medical practices are found to prescribe superfluous medicines, injunctions or shine when simple medicines may be suffice. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டேப்லெட்டுக்கும் ப்ரைவேட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போது ப்ரைவேட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ரொம்ப டோஸ் அதிகமாக இருக்கிற ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட்டில் கொடுக்குற டேப்லெட்ஸ் வந்து நமக்கு ஸ்லோவாக ஃபங்க்ஷன் ஆகும். சரிங்களா? இப்போது இந்த ப்ரைவேட்டில் இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகி நம்மளுடைய அந்த என்ன நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா அது சீக்கிரமாக க்யூர் ஆகுது. இதுதான் டிஃப்ரென்ஸ். பட் கவர்மெண்ட்டில் கொடுக்குறது எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம பாடியில் அப்சர்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்ஃபேக்ட் barely 20% of the population can afford all the medicines that they are required during an illness. Hence, even for those whom one might not think as being poor, medical expense cause hardship. It was reported in a study that the 40% of people who are admitted in the hospital for some illness or injury have to borrow money or sell some their possessions to pay for expense. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா ஸோ ரொம்ப செலவு அதிகமாகுது. இதுவே வந்து அவங்க புவர் ஃபேமிலியாக இருக்காங்க, ஆனால் ப்ரைவேட்டில் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் இல்லை அப்படின்னா ரொம்ப க்யூர் பண்ண முடியாத ஒரு டிசீஸ் சம் அதர் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க ஸோ அவங்களாலையும் பே பண்ண முடியல அப்படின்னா அவங்களுடைய ஒரு சில திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், அடமானம் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், அதுலேருந்து மணி எடுத்து தான் ஹாஸ்பிட்டல்ஸில் பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபார் தோஸ் ஹூ ஆர் புவர் எவ்ரி இல்னஸ் இன் த ஃபேமிலி is a cause of a great anxiety of the distress. So what is worse is that this situation tends to happen again and again. Those who are poor are in the first place undernourished. These families are not eating as much as they should. They are not provide basic necessities like the drinking water, adequate housing, cleaning, surroundings, etc. and therefore are more likely to fall ill. The expense of illness make their situation even worse. So என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ஒரு ப்ரோ ஃபேமிலியில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியாகுது. இப்போ நமக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யாருக்காவது இல்னஸ் அதாவது உடம்பு சரியில்லாமல் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஸோ அவங்க
பேசிக்காக என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களை ஹைஜீனிக்காக வச்சுக்க மாட்டாங்க. ஸோ வாட்டர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வாட்டர் நிறைய குடித்தோம் அப்படின்னாலே நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக எல்லாருமே சொல்கிற ஒரு ஃபேக்ட். ஓகேவா? ஸோ என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு ஹைஜீனிக்காக இருக்க மாட்டாங்க, வீடு க்ளீனாக வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களும் ஹைஜீனிக்காக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பர்சனுக்கு தான் எந்த ஒரு டிசீஸுமே ஈஸியாக அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் சம்டைம்ஸ் இட் நாட் ஒன்லி த லேக் ஆஃப் த மனி தட் த prevent people of getting proper medical treatment. Women, for example, are not taken to the doctor in the pampered manner. Women's health cancer are considered to be less important than the health for men and family. Many tribal areas have few health centers and they do not run properly. Even private health service are not available. ஸோ என்ன அப்படின்னாக்கா, ஸோ ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேமிலியில் வந்து அதிகமாக வந்து ஒரு விமன் உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்தளவுக்கு கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா, இதுவே ரொம்ப வந்து ஒரு ட்ரைபல் ஏரியாஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்குவாங்களேன். சார் இந்த மலைவாழ் மக்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க பிளேஸில் வந்து இந்த ஹெல்த் சர்வீஸ் சென்டர் அப்படின்றது வந்து அவைலபிளாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அவங்க ரொம்ப தூரம் வந்து தான் என்ன பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ரொம்ப தூரம் நடந்து வந்து தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா லைக் அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படின்றதும் இருக்காது. இப்போ நமக்கு இருக்க மாதிரி பஸ் சென்டர், கார், நம்ம பைக் வச்சுருப்போம், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு இருக்காது. ரொம்ப தூரம் நடந்து வந்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப தூரம் வரணும். அந்த பிளேஸில் ப்ரைவேட்டும் இருக்காது. ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எங்கே இருக்கும், ரொம்ப ஒரு மெயின் ஏரியாஸில் தான் இருக்கும். பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ தான் வந்து மக்கள் அங்கே அதிகமாக வருவாங்க. அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து இந்த ட்ரைபல் ஏரியாஸ்லலாம் வந்து மக்கள் அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அங்கே என்ன அப்படின்னா அந்த ப்ரைவேட் ஹெல்த் சென்டருமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வி கேன் பி டன். ஓகே, the Kerala experience. In 1996, the Kerala government made some changes in the state. Then 40% of the entire state budget was given to the panchayat. They could plan and provide the service requirements. In this made it possible for village to make sure and proper planning was done for water, food, women's development and education. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே கேரளாவில் ஒரு ரூல் ஒன்று அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, அந்த பஞ்சாயத்து இருக்குது இல்லையா, இப்போ ஒரு வில்லேஜ் இருக்குது அப்படின்னா அந்த பஞ்சாயத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த வில்லேஜுக்கு தேவையான வாட்டர் ஃபெசிலிட்டி ஓகே அது ப்ராப்பராக இருக்கணும். ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபுட்டு, தென் உமன்ஸ் டெவலப்மெண்ட். ஒரு சில இதிலலாம் விமனுக்கு அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்குன்னு எஜுகேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரியான சிஸ்டம்லாம் கொண்டு வந்தாங்க. வேறு எங்கே அப்படின்னா கேரளாவில். ஓகேவா? தென் திஸ் மீன் த வாட்டர் சப்ளை ஸ்கீம் வாஸ் செக்டு. த ஒர்க்கிங் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் த Anganwadis was ensured the specified problems of the villages were taken up. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ விமனுக்கு அப்படின்னு எஜுகேஷன் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு சில ஃபேமிலிலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, பட் பிஃபோர் தட் இப்போலாம் அந்த மாதிரி கிடையாது. என்னென்னா, ஸோ வீட்டில் ஒரு பாய் அண்ட் கேர்ள் சைல்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பாய் நல்லா படிக்க வைப்பாங்க. ஸோ அந்த கேர்ளுக்கு வந்து அந்த அளவுக்கு எஜுகேஷன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னாக்கா இதுதான் வந்து ஒரு இன்ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு கேர்ள் சைல்டுமே என்ன பண்ணணும், படிக்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு கம்பல்சரி எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ்க்கு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணது எங்கே அப்படின்னா கேரளாவில் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? தென் all of this helped to improve the situations. Despite this the effort, however, some problems such as the shortage of medicines and insufficient hospital beds and not enough doctors remains and that need to be addressed. ஓகே, என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, ஸோ அவங்க பஞ்சாயத்தில் இருக்க மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய வில்லேஜை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு அங்கே நிறைய ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி கொண்டு வந்தாங்க. ப்ளஸ் விமனுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், தென் கேர்ள்ஸ்க்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஸ்கூல்ஸ் பண்ணாங்க. தென் இந்த அங்கன்வாடிஸ் குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு பேசிக் எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் ஒரு வில்லேஜ் நினச்சாங்க, ஒரு பஞ்சாயத்து நினச்சாங்க அப்படின்னாக்கா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் லாஸ்ட் ஒன் த கோஸ்டா ரீகன் அப்ரோச்சஸ். ஓகே, ஸோ இங்கேயுமே என்ன அப்படின்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய செல்ஃபாக மணிலாம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்புறம் தென் என்ன அப்படின்னாக்கா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டம்லாம் நிறையவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், ஸோ ஃபார் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த
private health service பார்த்தோம். In that we have discussed about lot of things. Then private sectorலாம் எப்படி இருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். Then what can be done. ஓகேவா, இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? Okay students, in this lesson you may learn how the private and government hospitals works அப்படின்னு சொல்கிறத பார்த்துருக்கோம். ஓகேவா? Okay, next class we will see on the next part. ஓகேவா? Thank you children.